ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 952 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. 952 நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து எதுவும் வரல. நம்ம திருப்பியும் சொல்கிறோம், நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. எல்லாமே ஒரு ரூட் அடிப்படையில் தான் எடுத்து கொடுக்குறோம். அதுலேயும் ஒரு சிலர் வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால நம்ம இப்போ பார்க்குற ரூட்டில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம கொடுக்குறோம். வர்றதும் நம்ம கையில் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுறது இல்லை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது இல்லை நம்ம சொல்கிறதுலேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறேன். மற்றபடி நீங்கள் டெய்லி எடுத்து நம்ம போகிற நம்பர் ப்ளே பண்ணணுங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் வாட்ச் பண்ணலாம் தேவைப்பட்டால், மற்றபடியெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. இல்லைன்னா நம்ம சொல்கிறதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவே போடுறோம். மற்றபடி கெஸ்ஸிங் இது கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது. சரிங்களா? அது யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு ரூட் படி நம்ம எடுக்கிறோம். அது வராது நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா? இன்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். நேற்று கொடுத்துருந்த நம்பரில் ஏபிசிஎஸில் 1441 அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருந்தோம். 1441 அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம். அப்புறம் இன்னொரு நம்பரும் கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் மெத்தடில் வந்து ஒரு 980 வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 980 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 952 அப்படின்னு வந்துருச்சு. ஏ போர்டு 9 மட்டும் நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த இதை கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு போர்டு கூட நீங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஓகேங்களா? இன்றைக்குமே ஒரு கால்குலேஷனில் ஒரு நம்பர் தரேன். அது இல்லாமல் ரூட்டு படியும் ஒரு 2 பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் என்ன வருது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ நமக்கு இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேம் கொண்டு வரான். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த அடித்த 2 நாள் ரிசல்ட்டில் மட்டும் ஏ போர்டு மட்டும் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஏ போர்டு சேம் நம்பரு 9க்கு 9ன்னு அடிச்சிருப்பான். இதுக்கு முன்னாடி இங்கே அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாள் மட்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு டைமு இதே மாதிரி அடிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு 2 நாளில். அதுக்கு முன்னாடி இங்கேயே அடிச்சிருந்தான். நவம்பர் மாதத்தில் 0க்கு 0ன்னு வச்சுருப்பான். அதுக்கு முன்னாடி செக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 2 நாளைக்கு மட்டும். ஓகேங்களா? இப்போ அந்த 2 நாள் மட்டும் அப்படி அடிக்கும்போது அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே 102 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். இங்கே 107 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அப்போது 10 ஏபியில் 10 அப்படிங்கிறது காமனாக வருது. இப்போ ஒருவேளை இங்கே வந்து நமக்கு அடித்து முடிச்சுட்டான். நவம்பர் டிசம்பர் அடித்து முடிச்சுட்டான். இப்போ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இது மாதிரி உள்ளே வருது. அப்படிங்கும்போது நமக்கு இது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுலேருந்து ஒரு பேர் வரலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா கிடச்சின்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இது இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்றது, இங்கே வந்து 102 107ன்னு முடிச்சுட்டான். ஒருவேளை இங்கே வந்து அதே 102 107 இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா பாக்ஸில் கூட வரலாம். ஓகேங்களா? இங்கே நம்ம கொடுக்க போகிற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 102 இல்லை 107 அப்படின்னு வரலாம் அப்படிங்கிறது தான். இதில் ஏபிசிஎஸ்சியில் 10 இல்லை 01 அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போட்டு ட்ரை பண்ணுறதெல்லாம் அது உங்களோட இஷ்டம். ஐடியா அப்படி ஒரு எனக்கு தோணுச்சு, வந்திருக்கு. இனிமேல் இப்படி வருமா அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா? இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போது அடுத்த பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான். இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இது எப்படி அப்படிங்கிறது பக்கத்தில் இதிலேருந்தே அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். என்னங்கிற எழுதி பார்த்தா உங்களுக்கு நல்லா நீட்டாகவே புரியும். 256 249 ஓகேங்களா? 256 249 கீழே இறங்கணும் அப்படின்னோம்னா அடுத்து என்ன வரலாம் அப்படின்னு ஏபி மட்டும் பாருங்கள். 25 24 கீழே இறங்கினா 23 மேலே போய் ஏற்றணும் அப்படின்னா 26 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இங்கே என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படி வேணாலும் கேரளாவில் எப்படி வேணாலும் மாற்றி அடிப்பான். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரணும். அப்படி வந்தால் ஒரு வேளை இங்கே 6 9 3 6 9 பேட்டர்ன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
இப்போ அதுபடி பார்த்திங்கன்னா இங்கே 6 9 அப்போ 3 அப்படிங்கிற நம்பரு நமக்கு உள்ளே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு 263, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 233 அப்படிங்கிற ஒரு நம்பரு இந்த ரூட்டு படி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது போனதில் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இது ஒரு பேட்டர்னு. லாஸ்ட்டாக வந்து நம்மளோட கால்குலேஷன் மெத்தடில் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நேற்று நம்ம கொடுத்துருந்ததில் 980 சொல்லி கொடுத்தோம். ஆனால் அதில் 9 அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்துருச்சு. இன்றைக்குமே நான் வந்து நாளைக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அதே தான் கொடுக்க போகிறேன். 989 அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அந்த கால்குலேஷன் மெத்தடில் எனக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்தால் இதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பிரித்து போட்டு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. பாருங்கள் உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ பிடிச்சதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.